என்ன அழகி கோலம் போடுறியா? ஆமா அழகா, கோலம் தான் போடுறேன். யோ, இன்னைக்கும் கத்திரிக்காய் குழம்பு தானா? நீ எல்லாம் அப்பனா இல்ல வெப்பனா? குழம்பு வச்சே கொள்ள பாக்குற? யோ, இன்னைக்கும் கத்திரிக்காய் குழம்பு தானா? நீ எல்லாம் அப்பனா இல்ல வெப்பனா? குழம்பு வச்சே கொள்ள பாக்குற? என்னப்பா கத்திரிக்காய்னு அவ்வளோ கேவலமாக பேசுகிற? கிலோ 40 ரூபாடா. இதென்ன நீ படித்து வாங்கின சர்டிஃபிகேட் நினச்சிட்டு இருக்கியா? ஒன்றுத்துக்கு உதவாமல் உடனே மாதிரி சும்மாவே இருக்கிறதுக்கு. இன்னும் 4 நாளைக்கு கத்திரிக்காய் தான். வேணா பெத்த கடனுக்கு இன்றைக்கி புளியை கரைக்கிறேன், நாளைக்கு பருப்பை கரைக்கிறேன். யோ, உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்க மூஞ்சிக்கு நேரம் பேசாதுன்னு? வாட்ஸ்அப்பில் பேசு. வேலை கிடைக்கிற வரைக்கும் எல்லா பிள்ளைகளும் தண்டச்சோறு தான். எனக்கு வேலை கிடைச்சி மாத சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறம் என்கிட்ட பேசு. யோ, உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்க மூஞ்சிக்கு நேரம் பேசாதுன்னு? வாட்ஸ்அப்பில் பேசு. உன் படிப்புக்கு பண்ண செலவில் இவளுக்கு வைத்தியம் பண்ணியிருந்தா கூட பொழைச்சிருப்பாளா? புள்ள படிக்கட்டும்னு சொல்லியே போய் சேர்ந்துட்டா. ஏய், ஒரு நல்ல பிள்ளைக்கு அடையாளம் உசுரை கொடுத்தாவது பெற்றவங்களை காப்பாற்றணும்டா. உங்கள் அம்மாவுக்கு வச்சது மாதிரி எனக்கும் கொல்லி வைப்ப. வேற என்ன பண்ணுவ நீ? என்னை மாதிரி நீ லைசன்ஸ் எடுத்திருந்தா குப்பலாரி ஓட்டியாவது உங்கள் அம்மாவை காப்பாற்றிருக்கலாம். சொன்ன மாதிரி என்னால் நாற்றம் முடிச்ச வேலைக்கெல்லாம் போக முடியாது. அப்போ படித்த படிப்புக்கு வேலைக்கு போயேன். உங்ககிட்ட 1000 முறை சொல்லிட்டேன், போலீஸ் ஆகிறதான் என்னோட எய்ம். அந்த மண்ணாங்கட்டிக்கு ஐபிஎஸ் படிச்சிருக்கணும். நீ வெறும் ஐடி தானே படிச்ச? இந்த பார், தேவையில்லாம பேசாத. நாளைக்கே வேலை தேடி போறேன். ஆனா மாசம் சம்பளம் வாங்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசாத. இது அம்மா மேல சத்தியம். என்ன ஐடி கார்டு? கண்ணு வேற மங்களா தெரியுது. கண்ணாடி போடணுமா? வேலை கிடச்சிருச்சா? இந்தா உன் பையனுக்கு வேலை கிடச்சிருச்சு. ஆசீர்வாதம் பண்ணு, உருப்பிட்டுருவான். வா. இதான் யூனிஃபார்மா? எவ்வளோடா சம்பளம்? ஏய், ஒன்றை தான் கேட்குறேன். மதியம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவே அப்படியே நான் கொடுத்து விடணுமா? டேய், வேலை கிடச்சா பேசுகிறேன்னு சொன்னேடா சங்கரே. Thank you, sir. Sir. Welcome, Shankar. Please sit down. This is your job details. Safe work பண்ணுங்க. Thank you, sir. All the best. என்ன வேலைன்னா படித்த படிப்புக்கு தான் வேலை. ப்ரோவேன் எலக்ட்ரிக் கம்பெனி மஹிந்திரா சிட்டியில் இருக்குது. மாதம் 40,000 ரூபா சம்பளம். சாப்பாடெல்லாம் நான் கேண்டீனில் பார்த்துக்கிறேன். இந்த பாரு, வேலை கிடச்சிருச்சுங்கிறதுக்காக மூஞ்சிக்கு நேரம் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத. அம்மா மேலே சத்தியம் பண்ணியிருக்கேன், மாதம் சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் உங்கள்கிட்ட பேசுவேன்னு. அது என்ன அப்பா கிட்ட வாட்ஸ்அப்பில் மட்டும் பேசுகிறீங்க, நேரில் பேச வேணான்றீங்க?
அது ஒன்றும் இல்லைங்க, எனக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. வேலைக்கு போய் மாதம் சம்பளம் வாங்கிட்டு தான் பேசுவேன்னு அவசரப்பட்டு அம்மா மேலே சத்தியம் பண்ணிட்டேன். ஓ எப்படா வேலைக்கு போவோம், எப்போ சம்பளம் வாங்குவோம், எப்படா அப்பாட்ட பேசுவோன்னு. வழக்கமாக ஆம்பளை பசங்களுக்கு அம்மாவை தானே பிடிக்கும், நீங்கள் என்ன அப்பாவை சொல்கிறீங்க? கரெக்ட் தான். ஆரம்பத்தில் எல்லா பிள்ளைங்களும் அம்மாவை தான் பிடிக்கும். போக போக அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அம்மா இடத்த நிரப்புறதுக்கு பொண்டாட்டி வந்துடுவா, அப்பா இடத்த நிரப்புறதுக்கு அந்த ஆண்டவன் தாங்க வரணும். எனக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா பிள்ளைங்களுக்கும் அவங்க அப்பா சாமி மாதிரி. பாஸ்கர், நக்கீர் ஸ்ட்ரீட்டில் குப்பை இல்லாமல் இருக்கான், போய் செக் பண்ணுங்க. வணக்கம் சார். என்ன சுப்ராயா? ஒன்றும் இல்லை சார், இந்த மாதத்தோட வேலையை விட்டுலான்னு பார்க்குறேன். வேலையை விட போறியா? ஏன்? வேலையை எழுதி கொடுத்தா பென்ஷன் ஒரு 2-3 லட்ச ரூபா வரும்ல சார்? உனக்கு 30 வருஷம் சர்வீஸ் இல்லை? ஆமாம் சார். ஏன் 4 லட்சத்துக்கு மேலே வரும். அதான் அந்த பணத்தை வாங்கி யார் கையில் காலியாவது விழுந்து என் மகன் ஆசைப்பட்ட அந்த போலீஸ் வேலையை வாங்கி கொடுத்துடலான்னு பார்க்குறேன். இல்லைன்னா மக்காத குப்பை மாதிரி அந்த ஆசாவை மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் சார். உங்களை விட 5 வயசு தான் பெரியவன் சங்கர். இன்னைக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு ஸ்டேட்டஸ் இருக்க காரணம் எங்கள் அப்பா தான். அவர் ஆரம்பித்த இந்த கம்பெனி தான். ஃபாதர் இஸ் அவர் ஹீரோ இல்லை? இந்தாங்க உங்கள் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி. உங்கள் அப்பாட்ட வாட்ஸ்அப்பில் பேசுறது போதும், போய் நேரில் பேசுங்க. லாவண்யா தான் சொன்னாங்க, போங்க. தேங்க்யூ சார். Hello, Mr. Shukla. Good morning. Good morning. I'm fine. How are you? Yeah, doing good. நான் என் பேஷண்ட் சுப்பராயோட ரிப்போர்ட்ஸ் அனுப்புகிறேன். ப்ளீஸ் கோ த்ரூ இட் அண்ட் கம் பேக் as early as possible. Okay? Yeah, definitely. Send it. See, there's a visible contusion of the temporal lobe with a subsequent considerable focal swelling of the brain. முதல்ல ஹெமட்டோமான்னு நான் கொஞ்சம் கவலைப்பட்டேன், பட் தேங்க் காட் இட்ஸ் ஜஸ்ட் an edema. Yes, it's an edema in the temporal lobe. But patient ki seizure vandichiya? ஸ்ரீராம், ஃபிட்ஸ் வந்துச்சா? இல்லை டாக்டர். சார் ஃபிட்ஸ் வந்தால் என்ன ஆகும் சார்? ஃபிக்ஸ் வந்தால் உயிருக்கே ஆபத்து. டாக்டர், ஃபிட்ஸ் வரலையா? Then we have ample time. Fits varadhu namvom. Prepare for the surgery at the earliest. Na vara. Let's hope for the best. Good day. உங்க அப்பாவோட உயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, காப்பாத்திடலாம். எய்ம்ஸ் டாக்டர் சுக்லா அவரே வந்து ஆபரேஷன் பண்றேன்னு சொல்றாரு, அது ஒரு நல்ல விஷயம். ஆனா அவருடைய ஃபீஸ் 10 லட்சம் ரூபாய். உங்க அப்பா ஒரு குப்பை லாரி டிரைவர், நீ என்ன பண்ற? சார் நான் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். மாதம் 40,000 சம்பாதிக்கிறேன் சார். இன்சூரன்ஸ் ஏதாவது போட்டிருக்கேன்? அட்லீஸ்ட் இடிச்சது யாருன்னு தெரியுமா? தெரியாது. ஏன்னா அதை கண்டுபிடிச்சா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மூலமா நம்ம ஆஸ்பத்திரி பில்லு கிளைம் பண்ணலாம். சார் காலைல போலீஸ் வந்தாங்க, வந்து விசாரிச்சாங்க, ஸ்டேஷன் வர சொல்லிடுறாங்க சார். கண்டிப்பாக கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சார். இடிச்சது யாருன்னு கண்டுபிடிச்சா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். நான் யாருங்க? அண்ணன் இருக்காரா? இருக்காரு. எந்திரிங்க, சங்கர் அண்ணன் உங்களை பார்க்க வந்திருக்கு. நீ அங்கே உட்காருண்ணா. இடிச்சது யாருன்னு கண்டுபிடிச்சா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். என்ன சங்கர் இந்த நேரத்தில் அப்பாவுக்கு ஏதாச்சும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. ஒரு நிமிஷம், அப்பாவுக்கு ஏதோ ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு பயன்ட்டேன் சங்கர். என்னண்ணே நடந்துச்சு? வழக்கமாக டீ சாப்பிட்டு வருவார், அச்சு தூக்கிட்டாங்க. அச்சக்கார தொத்தின்னு ஓடின சங்கர், இருட்டில் எஸ்கேப் ஆயிட்டாங்க. வண்டி நம்பர் என்ன நோட் பண்ணிங்களா? இருட்டில் சரியாக தெரில சங்கர், ஆனால் கார் கருப்பு கலர், அது மட்டும் நல்லா தெரியும். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு புரியல சங்கர். சரி பரவாயில்ல. சங்கர், ஆஸ்பத்திரி செலவுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன்?
என் பேரில் ஊர் நாட்டில் ஒரு இடம் இருக்குது, விற்றா 1 லட்ச ரூபா போகும். வேணா வித்தரவா? விளையிற நிலத்தை விற்று தரேன்னு சொல்றியே, அதுவே போதுண்ணே. பணம் காசுலாம் வேணாம். சரிண்ணே, நான் வரேன். ஒண்ணு இல்லடா. கையறி. யோ இதெல்லாம் பாவையா? பணத்துக்கோசம் ஆசைப்பட்டு பண்ணக்கூடாத வேலையெல்லாம் பண்றியா? பணத்துக்கோசம் ஆசைப்பட்டிருந்தாக்கா வாங்கின துட்டு சாமி மேட வச்சு ஒரு வாட்டியாவது தொட்டு பார்த்துருக்கடி. கொன்னுடுவேன் மிரட்டினாங்கடி. என் கண்ணு எதிர்க்கவே அண்ணன் அடிச்சு தூக்கிட்டாங்கடி. நான் பண்ண முடியும்? போலீஸ்கிட்ட எதை நம்பி சொல்றேன்? அவங்க எல்லாம் பணக்காரங்க, என்ன வேணா செய்வாங்க. அவங்களை காட்டி கொடுக்க மாட்டேன்னு ஒரு நம்பிக்கை வர வைக்கத்தான் அவங்க கிட்ட பணமே வாங்கினேன். சம்பவத்தில் நான் இருந்ததை தவிர சத்தியமா எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லடி. புள்ள வேலை சத்தியண்டி, என்ன நம்புடி.